ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போகிறேன்னா, ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கு வந்து பால் கட்டி போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நமக்கு நார்மலாக பால் கட்டி போச்சுன்னா ஃபுல்லாகவே ரொம்ப பால் அதிகமாக இருந்தால் நமக்கு வெயிட்டாக இருக்கும், ரொம்ப வலிக்கும், நமக்கு பால் கொடுக்குற வரைக்குமே வலிக்கும், பால் கொடுத்தோடனே சரியாயிடும். நம்ம ரொம்ப வெயிட்டாக இருக்கிற டைமில் நமக்கு வந்து பேபி வந்து ஃபீட் பண்ணாலே அது வந்து சரியாயிடும். எனக்கு இன்னொன்று என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, பேபி ஃபீட் பண்ணியுமே எனக்கு வந்து அவ்வளோவா இருக்கிற மட்டும் இல்லை, லேஸாக தான் இருந்துச்சு ப்ரெஸ்ட்டும். ஒரு சைடு மட்டும், ஒரு சைடில் ஒரு கொஞ்சம் இடத்துல மட்டும் ரொம்ப வலி தாங்க முடியல. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் ஒரு 2-3 இன்ச்சில் மட்டும் எனக்கு ரொம்ப பெயின் தாங்க முடியல. குழந்தை தூங்கிட்டு இருந்தாங்கன்றதுனால குழந்தை தூங்கிட்டு இருந்தான். சரி, அதுக்கப்புறம் குடிச்சதுக்கப்புறம் சரியாயிடும்னு நினச்சேன். அப்புறம் குழந்தை எந்திரிச்சதுக்கப்புறம் ரொம்ப அவங்க ஃபீட் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு வலி சரியாகலை. பால் அவங்க குடிக்கிறாங்க, ஆனால் எனக்கு வந்து அந்த வலி போக முடியல. அந்த இடத்துல கொஞ்சம் ஏரியாவில் மட்டும், ஒரு ப்ரெஸ்ட்டில் கொஞ்சம் ஏரியாவில் மட்டும். ஸோ அது நான் அப்புறம் என்ன பண்ணி பார்த்தேன்னா, நிறையா யூடியூப்பில் செக் பண்ணேன். பயம் வந்துருச்சு. ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் பார்த்தா இதுவாக இருக்குமோ, லம்ஸாக இருக்குமோ, இல்லை ஏதாவது மாஸாக இருக்குமோ, இல்லை கட்டியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் சுடு தண்ணி ஒத்தடம் கொடுத்து பார்த்தேன். அப்பயுமே அது எனக்கு சரியாகலை. சுடு தண்ணியை வந்து கிளாஸ் பாட்டில் ஒன்று இருந்துச்சு வீட்டில். ஸோ கிளாஸ் பாட்டிலில் தண்ணி சூடாக ஊற்றி, அவ்வளோ சூடாக ஊற்றி அந்த இதில் சைடில் வச்சேன். அந்த இடத்துல கொஞ்சம் இடத்துல தான், ஒரு ப்ரெஸ்ட்டில் கொஞ்சம் இடத்துல தான் எனக்கு பெயின் இருந்தது, ரொம்ப வலி தாங்க முடியாமல். ஏன்னா பேபி ஃபீட் பண்ணால் எப்போதும் எனக்கு அந்த இது சரியாயிடும். அப்போ சரியாகிறதுனால சரின்னு வச்சேன். அப்பயும் எனக்கு சரியாகலை. அதுக்கப்புறம் மத்தியானத்துலேருந்து வலிச்சது. இப்போ இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து அந்த பெயின் வர ஆரம்பிச்சிது. கொஞ்சம் மட்டும் பெயின் இருந்தது. நைட்டும் பார்த்தா அவங்க ஃபீட் பண்ணுறாங்க, ஆனால் அந்த இடம் மட்டும் எனக்கு வலி சரியாகவே இல்லை. சரி, நைட்டும் வந்து சுடுதண்ணி ஊற்றலாம் கொடுத்தேன். ஃபீட் பண்ணதுக்கப்புறம் ஐஸ் வாட்டர், ஐஸ் பேக் அது மாதிரி வைக்க சொன்னாங்க. என்கிட்ட வந்து ஐஸ் பேக்கே இருந்துச்சு. ஸோ ஐஸ் பேக்னால் அந்த ஜெல்லியில் இருக்கிற மாதிரி அந்த ஐஸ் பேக்கை வச்சு ஃபீட் பண்ணதுக்கப்புறம் ஐஸ் பேக் வச்சேன். அது வந்து பிளட் சர்க்குலேட் ஆகி பால் வந்து செக்ரேட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் செக் பண்ணியிருந்தேன் யூடியூப் சேனலில். ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாங்க, ஐஸ் பேக் வச்சா ஃபீட் பண்ணுறதுக்கப்புறம் ஐஸ் பேக் வச்சா அந்த இடத்துல செக்ரேட் ஆகாது, நிறைய பால் செக்ரேஷன் ஆகுறதுனால தான் அந்த மாதிரி இப்போ ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அது மாதிரியே வச்சேன். அப்பயும் எனக்கு சரியாகலை. அந்த பெயின் இருந்துகிட்டே தான் இருந்தது. நைட்டு ஃபுல்லாக அந்த வலியோடு இருந்தேன். அவங்க பால் கொடுத்துட்டு மார்னிங் இல்லைனா ஹாஸ்பிட்டல் போய்டும் அப்படின்ற இதில் இருந்தேன். அப்புறம் மார்னிங் வந்து சரி, இன்னொரு சேனலில் பார்த்தேன், ஹாட் வாட்டரில் குளிக்க சொல்லியிருந்தாங்க. ஹாட் வாட்டரில் சுடு தண்ணியில் நல்லா கொஞ்சம் இதுவாகவே ஊற்றி, முதல்ல அந்த இதை ஊற்றி கொஞ்சம் சரி பண்ணேன். அப்புறம் எனக்கு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 1 hour 2 hours அது சரியாயிடுச்சு. அந்த பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டு இருந்துச்சு அந்த ஹாட் வாட்டரில் குடிச்சு. அது சுடு தண்ணியில் நீங்கள் குளித்தாலே சரியாயிடும், வேறு எதுவும் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட இல்லைனா கிளாஸ் பாட்டில் இருந்தால் கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி கொடுங்க. இல்லைனா வேறு எதுவும் நீங்கள் பயப்படணுன்னு தேவையில்லை. ஏன்னா பர்டிகுலர் ஏரியான்றதுனால தான் நான் ரொம்ப பயந்தேன்.